நண்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்கள், உங்கள் கார், உங்கள் வீடு இவையெல்லாம் உங்களை பணக்காரராக மாற்றுகிறதா இல்லையா ஏழையாக்குகிறதா? 90% மக்கள் இந்த கேள்விக்கு தவறான பதில்தான் தருகிறார்கள். இன்று நாம் புத்தர் பார்வையில் உண்மையான செல்வம் என்ன, சுமை என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த 5 விதிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவற்றை இன்று நீங்கள் புரிந்து கொண்டால் அடுத்த 5 வருடங்களில் உங்கள் குடும்பத்தின் வறுமையை கூட மாற்ற முடியும். தயாராகுங்கள். இன்று உங்கள் மனதிலிருக்கும் பூட்டுக்கள் உடையப் போகின்றன. 1. காட்டிக் கொடுக்கும் வாழ்க்கை வர்சஸ் உண்மையான செல்வம். சாணக்கியர் சொன்னார், ஒரு அரசன் தனது வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்தால் அவன் அழிவு நிச்சயம். இன்றைய உலகத்தில் இதை அசெட் வர்சஸ் லயபிலிட்டி என்று சொல்கிறார்கள். அசெட் சொத்து என்றால் உங்கள் கைக்கு பணம் வரச் செய்யும். லயபிலிட்டி பொறுப்பு என்றால் உங்கள் கையிலிருந்து பணம் போகச் செய்யும். உதாரணம், லோன் வாங்கிய கார் லயபிலிட்டி. இஎம்ஐ, பெட்ரோல், இன்சூரன்ஸ் எல்லாம் செலவு. ஆனால் நிலம், தங்கம், பங்கு சந்தை முதலீடு, ஒரு பிசினஸ் இவை அசெட். ஏழை மனநிலை உள்ளவர்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று செலவு செய்வார்கள். பணக்கார மனநிலை உள்ளவர்கள் இந்த பணம் என்னை எப்படி பணக்காரனாக்கும் என்று முதலீடு செய்வார்கள். 2. ஒரே வருமானம் பெரிய ஆபத்து. சிறுவயதிலிருந்து நமக்கு சொல்லப்பட்டது, நன்றாக படி, நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன? ஒரே வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு படி தூரத்தில்தான் வறுமை. ஒரு நோய், வேலை இழப்பு, பொருளாதார மந்தம் எதுவாக இருந்தாலும் வருமானம் நிற்கலாம். அதனால் பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? மல்டிபிள் இன்கம் சோர்சஸ். உதாரணம், வேலை, பங்கு சந்தை, வாடகை வருமானம், யூடியூப் அல்லது ஆன்லைன் இன்கம், பிசினஸ். ஏழை நேரத்தை விற்கிறான், பணக்காரன் பணம் வேலை செய்ய வைக்கிறான். 3. மற்றவர்களின் பணமும் நேரமும் பயன்படுத்துவது. இதை ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி என்று சொல்வார்கள். ஏழை மனநிலை கடன் என்றால் பயம். பணக்கார மனநிலை கடன் என்றால் ஒரு கருவி. உதாரணம், வங்கியிலிருந்து லோன் எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினால் அது மாதம் ரூபாய் 30,000 ரெண்ட் கொடுக்கிறது. இஎம்ஐ ரூபாய் 20,000 என்றால் நீங்கள் வங்கியின் பணத்தில் அசெட் வாங்கியிருக்கிறீர்கள். இதுதான் லெவரேஜ். மேலும் பணக்காரர்கள் மற்றவர்களின் நேரத்தையும் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் வேலை செய்தால் 24 மணி நேரம் வேலை. ஆனால் 100 பேர் வேலை செய்தால் 2400 மணி நேரம் வேலை நடக்கிறது. 4. பயத்தை வெல்லும் மனநிலை. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய எதிரி பயம். ஏழை மனநிலை இழந்தால் என்ன ஆகும், மக்கள் என்ன சொல்வார்கள். பணக்கார மனநிலை வாய்ப்பு எங்கே. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஏழை விற்கிறான், பணக்காரன் வாங்குகிறான். ஆனால் இது கணிக்கிட்ட ரிஸ்காக இருக்க வேண்டும். அறிவில்லாமல் முதலீடு செய்தால் அது சூதாட்டம். 5. உங்கள் சுற்றம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு பழமொழி, நீங்கள் அதிக நேரம் செலவிடும் 5 பேரின் சராசரிதான் நீங்கள். உங்கள் நண்பர்கள் தினமும் கிரிக்கெட், சினிமா, காசிப் பேசினால் நீங்கள் வளர முடியாது. ஆனால் உங்கள் சுற்றம் பிசினஸ் பேசுபவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பேசுபவர்கள், லேர்னிங் பேசுபவர்கள், ஆனால் நீங்கள் வளர்வீர்கள். அதனால் பணக்காரர்கள் சுற்றத்தை மிகவும் கவனமாக தேர்வு செய்கிறார்கள். 6. மிகப்பெரிய சொத்து உங்கள் மூளை. உலகத்தில் மிகப்பெரிய அசெட் ரியல் எஸ்டேட் அல்ல, கோல்ட் அல்ல, பிட்காயின் அல்ல, உங்கள் அறிவு. ஏழை உடல் உழைப்பில் சம்பாதிக்கிறான், பணக்காரன் அறிவில் சம்பாதிக்கிறான். அதனால் புத்தகங்கள் படிக்கவும், புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ளவும், ஃபைனான்ஸ் புரிந்து கொள்ளவும், ஹை இன்கம் ஸ்கில்ஸ், சேல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்டிங். 7. வெற்றிக்கு ரகசியம் டிசிப்ளின். மோட்டிவேஷன் ஆரம்பிக்க உதவும், ஆனால் டிசிப்ளின் தான் வெற்றியை உருவாக்கும். பணக்காரர்கள் தினமும் முதலீடு செய்கிறார்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள், பல வருடங்கள் காத்திருக்கிறார்கள். இதுதான் காம்பவுண்டிங் பவர். கடைசி எச்சரிக்கை, வெற்றியின் அகந்தை. பணம் வந்த பிறகு பலர் செய்யும் தவறு அகந்தை. பழைய நண்பர்களை மறக்கிறார்கள், குருக்களை மதிக்க மாட்டார்கள், எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களின் வீழ்ச்சி தொடங்குகிறது. உண்மையான வெற்றி பணம் பணிவு அறிவு, இந்த மூன்றும் சேர்ந்தால்தான். இறுதி செய்தி,
நீங்கள் ஏன் பணக்காரனாக வேண்டும்? உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் வரும் தலைமுறைகளுக்காக. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முதல் பணக்காரனாகலாம்.